திருக்குறள் குறள் 37. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறும். ஒரு எளிய குடும்பம். சிவகுமார், அவரின் மனைவி லட்சுமி, 2 குழந்தைகள். சிவகுமாரின் நண்பர்கள் அடிக்கடி சொல்வார்கள், இந்த குடும்ப பொறுப்புகளை விட்டுடு, எங்கோ போய் தியானம் செய், அப்போதான் புண்ணியம் கிடைக்கும். சிவகுமாரின் மனமும் ஒரு நாள் கலங்கியது. நான் உண்மையிலேயே நல்ல மனிதனா? இவ்வளவு குடும்ப சுமையோடு அறம் செய்ய முடியுமா? அந்த நாளில் அவன் வீட்டுக்கு அவனுடைய அப்பா வந்தார். மூத்தவர், அமைதியான பார்வை. சிவகுமார் மனதை திறந்து கேட்டான், அப்பா, உலகம் சொல்றது சரியா? குடும்பத்தை விட்டு போகணுமா? அறம் செய்ய? அப்பா சிரித்தார். மகனே, குடும்பத்துக்காக நேர்மையாக உழைப்பதும் அறம், மனைவியிடம் பொறுமையாக பேசுவதும் அறம், குழந்தைகளுக்கு நல்ல மனிதராக வளர்ப்பதும் அறம். அந்த இரவு சிவகுமார் தன் வாழ்க்கையை திரும்ப பார்த்தான். அவன் லட்சுமியிடம் மரியாதையாக நடந்த தருணங்கள், குழந்தைகளின் படிப்புக்காக இரவு விழித்த நாட்கள், நியாயமாக சம்பாதித்த பணம். அவனுக்கு புரிந்தது, இல்வாழ்க்கையே ஒரு தவம். சில மாதங்கள் கழித்து சிவகுமாருக்கு பெரிய பொறுப்பு வந்தது. அவனுடைய நேர்மை, பொறுமை அனைவருக்கும் தெரிந்தது. அந்த நாள் அவன் மனதில் அமைதி. நான் எங்கும் போகவில்லை, ஆனால் என் வாழ்க்கையே அறமாக மாறிவிட்டது. அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறும். திருக்குறள் குடும்ப வாழ்க்கையை உயர்ந்த தவமாக மாற்றும் வாழ்க்கை நூல். Thank you for watching. Like, share, subscribe. Next story on Thursday.